ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் பைபிள் ஸ்டடியாக எபிரேயர் நிருபத்தை தியானம் பண்ண போகிறோம். அதனுடைய முன்னுரையாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகங்களில் ஒன்று எபிரேயர் நிருபம். இந்த எபிரேயர் நிருபத்தை யார் எழுதினது என்று சொல்லி நமக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதின ஆசிரியர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயர் நிருபத்தில் எந்த ஆசிரியரின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அநேகமான வேத பண்டிதர்கள், வேத ஆசிரியர்கள் எதை நம்புகிறார்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். சிலர் அப்பல்லோ இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். வெகு சிலர் பேதுரு இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் எதற்குமே நமக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. நாம் நம்புகிறோம் பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. அதாவது பழைய ஏற்பாடு, எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை செப்துவஜிந்த் என்று சொல்லுவார்கள். அந்த செப்துவஜிந்த், அந்த வேதாகமத்தில் உள்ள அநேக வார்த்தைகள் இந்த எபிரேயர் நிருபத்திலே இருக்கிறது. அதனால கிரேக்கம் தெரிந்த, பழைய ஏற்பாட்டை நன்றாக உணர்ந்த, அறிந்த ஒரு வேத வல்லுனர் இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். இந்த எபிரேயர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன என்றால், மேலான உடன்படிக்கை. நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு, ஆனால் அது மேலான உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் நிறைய உடன்படிக்கைகள் இருந்தது. ஆனால் எபிரேய நிருபம் ஒரு மேலான உடன்படிக்கையை குறித்து இங்கே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னுமாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன என்று சொன்னால், முதல் நூற்றாண்டிலே தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொரு யூதரும் தேவனுடைய ஆலயத்திலும் தேவ ஜனங்களின் வீடுகளிலும் கூடி ஆராதித்து ஜெபித்து வந்தார்கள். நாளடைவிலே என்ன ஆகிவிட்டது என்றால், இவர்களுக்குள்ளே உபத்திரவம் பெருக ஆரம்பித்தது. தேவனை அறிந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் உபத்திரவம் பெருக ஆரம்பித்த உடனே யூத மார்க்கத்தில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள், நாம பேசான்ட்டு யூத மார்க்கத்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதில் உறுதியாயிருங்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விட்டுவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு வர வாய்ப்பு உண்டு என்பதை நினைப்பூட்டி இந்த நிருபத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், பழைய யூத வாழ்க்கைக்கு நீங்கள் போக வேண்டாம். ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக முன்னேறி செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் பழைய யூத முறைமைக்கு நீங்கள் திரும்பி போவீர்களானால் ஆக்கினை தீர்ப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதை காட்ட ஆவியானவர் இந்த நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த நிருபத்தில் மொத்தம் 13 அதிகாரங்கள் உண்டு. இதில் குறிப்பாக 11வது அதிகாரம் மிகவும் முக்கியமான அதிகாரம். இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தை குறித்து இந்த புஸ்தகத்தில் நீங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த எபிரேய புஸ்தகத்தினுடைய ஒரு முன்னுரை. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கவனமாக கவனியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இந்த எபிரேய நிருபக்காரன்
அவர் இந்த வார்த்தையை, இந்த நிருபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், பூர்வ காலங்களில் என்று ஆரம்பிக்கிறார். வேதாகமத்திலே 2 புஸ்தகங்கள் மட்டுமே இப்படி ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே முதல் புஸ்தகமாக இருக்கிற ஆதியாகமம், இந்த பிகினிங் ஆஃப், ஆதியிலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் நிருபம் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறது, பூர்வ காலங்களில். அப்படி என்றால் யாரும் இல்லாத நேரங்களில், இல்லை என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், அவர் பேசுகிற ஆண்டவர். எப்படி பேசினாராம்? பூர்வ காலங்களில் பிதாக்களோடு எப்படி பேசினாராம்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசினார் என்று சொல்லி, திருவுளம் பற்றினார் என்றால் பேசினார் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அசீரிய சத்தத்தோடு முற்பிதாக்களோடு பேசினார். ஆபிரகாமை ஒரு இடத்துல கூப்பிடுகிறார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தியை போடாதே என்று சொல்லி பேசினார். அசீரிய சத்தத்தின் மூலமும் தேவன் பேசுவார். அதற்கு பின்பாக மூசே இஸ்ரவேல் ஜனங்களின் நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். ஊரீம் தும்மீம் என்கிற கற்களை பிரதான ஆசாரியன் மார்பிலே தரித்திருப்பார். ஏதாகிலும் தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னால், அந்த ஊரீம் தும்மீம் அவைகளில் இருந்து பிரகாசமுள்ள வெளிச்சம் எழும்புமா. அதிலிருந்து ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாம், இந்த தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி. அதற்கு பின்பாக ஆண்டவர் ஏராளமான தீர்க்கதரிசிகளை அனுப்பி தம்முடைய ஜனங்களோடு கூட பேசினார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்றால், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அசீரிய சத்தத்தின் மூலமாகவும் பேசினார். ஊரீம் தும்மீம் போன்ற கற்கள் மூலமாகவும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். ஏராளமான தீர்க்கதரிசிகளை தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அனுப்பி தம்முடைய வார்த்தையை பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் எப்படி பேசுகிறாராம்? 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். வார்த்தையாகிய தேவன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதை தொடர்ந்து கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்தால், வார்த்தை மாம்சமானது. நம்முடைய தேவன் இந்த கடைசி நாட்களிலே எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வார்த்தைகளின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இந்த முழு எபிரேய நிருபமும் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய இயேசு மேலானவர், எல்லாரை காட்டிலும் மேலானவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர், ஊரீம் தும்மீம் போன்ற கற்களை காட்டிலும் விலையேற பெற்றவர். இவர் எப்படிப்பட்டவராம்? பேசுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பேசுகிற இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் சொல்லுகிறது, 2வது வசனம், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அப்படி என்றால் பேசுகிறவர் யார் என்றால், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நீங்கள் பார்க்கிற இந்த பிரம்மாண்டம், இது எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். சுதந்திரவாளி என்று சொன்னால் உரிமைக்காரர், அவருடைய சொத்து. இவைகளெல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவுடையது. இது எல்லாம் இயேசுவினுடையது. அவர் பேசுகிறாராம். தீர்க்கதரிசிகள் மூலமா இப்பொழுது பேசவில்லை, அவரே உங்களிடத்தில் பேசுகிறார். அடுத்து, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பேசுகிறவர் சுதந்திரவாளி மட்டுமல்ல, பேசுகிறவர் உருவாக்கினவர். எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர்தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை எடுக்கும்போது உங்களுக்கு இப்படி எண்ணம் வர வேண்டும், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் என்னோடு கூட பேசுகிறார், எல்லாவற்றையும் படைத்தவர் என்னோடு கூட பேசுகிறார், அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வத்தையும் படைத்தவர் என்னோடு கூட பேசுகிறார்.
இப்பொழுது தீர்க்கதரிசிகளின் வேலை இல்லை, ஆனால் தேவ வார்த்தை கிரியை செய்கிறது. 3வது வசனத்தை பாருங்களேன். இன்னும் இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து, அப்படி என்றால் தேவனுடைய குணாதிசயம் நிறைந்தவராய் தேவனை இந்த பூமிக்கு காட்ட அவர் மனிதனாய் வந்தார். தேவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இயேசுவை பார்க்கிறவன் தேவனை பார்க்க முடியும். இயேசுவின் குணாதிசயத்தை அறிந்தவன் தேவனின் குணாதிசயத்தை அறிய முடியும். இயேசுவின் குணாதிசயம் என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் அன்பானவர். இயேசு கடவுள் மிகவும் அன்பானவர் என்பதை காட்ட இந்த பூமிக்கு வந்த ஒரு நல்ல தெய்வம். இன்னும் சொல்ல போனால் அந்த வசனம் சொல்லுகிறது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து பேசுகிறாரே, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தினால் வசனத்தினால் தாங்குகிறவர். அவர்தான் தாங்குகிறார். அந்த வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் தாங்குகிற ஆண்டவர் உங்களை தாங்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையை தம்முடைய வசனத்தினால் தாங்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையில இயேசு பேசின ஒவ்வொரு வசனமும் உங்களை தாங்கும். நீங்கள் இடரும் போது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வசனம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதற்கப்புறம் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் செய்த மிக முக்கியமான பணிகளில் ஒன்று, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, மனிதன் பாவம் செய்து விட்டான், தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிவிட்டான், அந்த மனிதனை மன்னிக்க, அவனுடைய பாவத்துக்கு பிரயாச்சித்தம் செய்து அவனுடைய பாவங்களை சுத்திகரித்து, இப்பொழுது அந்த பேசுகிற இயேசு எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? வலது வாரிசத்தில், உன்னதமானவருடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவருடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதனால பூர்வ காலங்களில் பேசின இயேசு இப்பொழுதும் பேசுவார். எனவே கிறிஸ்தவர்களே, எபிரேயர்களே, நீங்கள் பழைய யூத மார்க்கத்துக்கு திரும்பி போக அவசியமில்லை. இயேசு பேசுகிறார். இயேசு பேசுகிற இயேசு, இவர் என்ன எப்படிப்பட்டவராம்? நாம் வாசித்தோம். திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். இவர்தான் உண்டாக்கினவர், இவர்தான் படைப்பாளி. அதற்கப்புறம் தேவனை, தேவனுடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினவர். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இப்பொழுது உன்னதமானவருடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக அவசியம் இல்லை என்பதை இந்த 3 வசனம் நமக்கு காட்டுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த எபிரேயர் நிருபத்தை கற்றுக்கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.